வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து நிறைய ரெக்வெஸ்ட் வந்திருந்தது இந்த மண் சட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லி. ஸோ இன்றைக்கு இந்த மண் சட்டி எப்படி பாய்க்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இதில் வந்து நான் ஒரு சட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். சட்டி எடுத்து வச்சு இது வந்து புதுசு, நான் இன்னும் யூஸ் பண்ணல, பட் ஜஸ்ட் லைட்லியாக வந்து உள்ளுக்கு ரின்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை வச்சுட்டு இதுக்குள்ள தண்ணி ஃபுல்லாக இதை கவர் பண்ணுற அளவுக்கு இதுக்குள்ள தண்ணி விடணும். ஜஸ்ட் நார்மல் பச்சை தண்ணி விட்டிங்கன்னா ஓகே. இந்த இருக்கு, நான் தண்ணியை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கேன். பட் மூடி இருந்தாலும் நீங்கள் ஓவர் நைட் சோக் பண்ணலாம். இந்த மூடியே வந்து தண்ணிக்குள்ள வச்சிருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், இப்படியே வந்து ஒரு 10 அல்ல ஒரு 12 மணித்தியாலம் இந்த தண்ணிக்கு ஊற வைக்க போகிறேன். 10 to 12 hours இந்த தண்ணியில் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ சரியாக வந்து நான் 11 மணித்தியாலம் இந்த தண்ணிக்கு வந்து மண் சட்டியை வந்து நனைய வச்சிருக்கிறேன். ஸோ அது நல்லா இருந்து ஊறி இருக்கு. நான் நல்ல பச்சை தண்ணியால் இதை வந்து கழுவி எடுக்க போகிறேன். ஸோ இப்படி லைட்லியாக ரின்ஸ் பண்ணி கழுவுனீங்கன்னா காணும். ஸோ இப்போ இதை நான் கழுவிட்டேன். இதை இப்படியே நான் தூக்கி துடைக்க ஒன்றுமே செய்ய வேணாம், இப்படியே தூக்கி இதை காய வைப்பேன். காயணும் தண்டை பாட்டில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது இப்படி நல்லா காஞ்சிட்டுது. நான் துடைக்க கிடைக்க ஒன்றுமே இல்லை, ஆனால் இது தண்டை பாட்டிலே காஞ்சிருக்குது. ஸோ இது காஞ்ச பிறகு இதை தூக்கி இப்படியே இந்த அடுப்பில் வச்சுட்டு, நிறைய ஆட்கள் நீங்கள் என்னட்டு கேட்டிருந்தீங்க இந்த மண் சட்டியை வந்து அடுப்பில் எலக்ட்ரிக் குக்கரில் இல்லாட்டிக்கு இண்டக்ஷன் குக்கர் வரவர் நீங்கள் பாவிக்கலாம்னு கேட்டிருந்தீங்க. எஸ் டெஃபினெட்லி, நான் இப்போ 10 வருஷத்துக்கு மேலே மண் சட்டி யூஸ் பண்றேன். நீங்க வந்து மண் சட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அடுப்புல வச்சிருக்கேன். இப்போ நான் ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில விட போறேன். கூட்டி விட்டுறாதீங்க, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைமா இதை வந்து அடுப்புல தூக்கி வைக்கிறபடியா கூட்டி இதை அடுப்பை வச்சிடாதீங்க. ஸோ இப்போ நான் மீடியத்துல இருந்து லோ ஹீட்ல அடுப்பை வச்சிருக்கேன். இதுல வச்சுக்கொண்டு இந்த சூடு ஏறுறதுக்கு முதலே இதுல வந்து நான் ஒரு பாதி தேங்காய் எடுத்து திரி வச்சிருக்கேன். நல்லடிக்க 1 கப் தேங்காய் பூ வருது. ஸோ இதை வந்து நீங்கள் புளிஞ்சு போட்டு நீங்கள் பால் எடுத்துட்டு போடலாம். ஆனால் நார்மலி நான் போடுறது வந்து பால் எடுக்காம தான் போடுறேன். என்ன சொன்னால் நாங்கள் வறுத்தோண்டு வரைக்கும் அதில் இருக்க எண்ணெயெல்லாம் போய் இந்த மண் சட்டியில் வந்து ஊறுறபடியாக தான் நான் இந்த பாலை வந்து புளிஞ்சு எடுக்கிறீங்கள. ஆனால் சில ஆட்கள் வந்து இதை புளிஞ்சு போட்டு தான் போடுறோம். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் 1ஆம் பாலம் 2ஆம் பாலம் எடுத்துட்டு நீங்கள் இதை போட்டு செய்யலாம். பட் நான் எடுக்காமல் அப்படியே தான் போட போகிறேன். ஸோ இப்போ இந்த சட்டியில் சூடு ஏறுறதுக்கு முதல்ல இதை போடுங்க. லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் இதை நல்லா வறுத்தெடுக்கணும். இப்படி கிளறி கிளறி இதை வறுத்தெடுக்கணும். ஒரு 3 நிமிஷமாக இதை வறுத்தோண்டிருக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷமாக இதை நான் வறுத்தோண்டிருக்கிறேன். தேங்காய் பூவை அந்த எட்ஜஸோட எல்லாம் சேர்த்து இப்படி வறுத்தடுங்கோ. இப்போ ஒரு 16 நிமிஷமாக இருக்குது. 1 நிமிஷம் எல்லாட்டிக்கு 1.5 நிமிஷத்துக்கு ஒருக்கா இதை கிளறி கிளறி விட்டிங்கன்னு சொன்னால் காணும். இப்போ சரியாக வந்து 22 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வருது. இப்போ சரியாக 26 நிமிஷமாக இதை வறுத்தோண்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இது செய்கிறேன் அப்படித்தான் இவ்வளோ நேரம் எடுக்குது. இந்த ஹை ஹீட்டில் வைக்க இல்லாத லோ ஹீட்டில் வச்சு தான் இதை வறுக்கணும். அப்போ தான் தேங்காயில் எண்ணெயெல்லாம் ஊறி மண் சட்டி தென்னாலே பாவிக்கலாம். நார்மலி நான் இப்படி செய்கிறேன்னு சொன்னால் இந்த மண் சட்டி வந்து இப்படி ஒரு 6 to 8 months நான் பாவிக்கிறேன். நான் லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் வறுக்கணும். ஸோ எக்ஸாக்ட்லி வந்து நான் 35 நிமிஷம் வந்து இதை நான் வறுத்துருக்கிறேன். இது நல்லா பர்ஃபெக்டாக வறுப்பாட்டுது. இப்படி வர வரையும் நீங்கள் இதை வறுத்தெடுக்கணும். ஸோ இந்த சைடையும் வந்து இப்படி தேய்ச்சி வறுத்தெடுக்கணும்.
நல்லா வரப்பட்டுட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு அடுப்பை நிப்பாட்டி போட்டு இதில் இருக்க தேங்காய் பூவை வந்து நான் இப்படியே விட போகிறேன். நல்லா ஆறுறதுக்கு இந்த சட்டி வந்து நல்லா ஆறுறதுக்கு நான் இந்த தேங்காய் பூ வந்து ரிமூவ் பண்ணாங்க அதுக்குள்ளேயே வையுங்க. அப்போ நல்லா ஊறும் இருந்து. ஸோ இதை நல்லா ஆற வைக்க போகிறேன். நல்லா ஆறிட்டு இப்போ இதை நான் தேங்காய் பூவை கொட்ட போகிறேன். இந்த இருக்கு நான் தேங்காய் பூவெல்லாம் கொட்டிட்டேன். இப்போ இதை கழுவுவோம். ஸோ இந்த இருக்கு இப்போ இதை நாங்கள் கழுவி எடுப்போம். பச்சை தண்ணியில் கழுவுவோம். இந்த இருக்கு இப்படி ஒரு ஸ்பஞ்ச் எடுத்து ஓகே இந்த இருக்கு இதை நான் நல்லா கழுவிட்டேன். இப்போ இதையும் வந்து துடைக்காதீங்க, இப்படியே வையுங்க காயறதுக்கு தண்டபாட்டில் காயறதுக்கு. ஸோ இப்போ இதை நான் காய வைக்க போகிறேன். ஸோ இந்த இருக்கு இது நல்லா காஞ்சிட்டுது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இது சமைக்க இப்படி ட்ரீட் பண்ணி போட்டு சமைக்க நீங்கள் சமைக்கிற என்ன கறியாக இருந்தாலும் அந்த கறியை நீங்கள் இறக்கி வச்சுட்டு இந்த சட்டியை வந்து நல்லா ஆற விடுங்கோ. நல்லா ஆற விட்டா பிறகு தான் நீங்கள் எதுக்கு கழுவி எடுக்கணும். ஸோ அதுக்கு பிறகு வந்து நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் மேக் ஷுவர் பண்ணுங்க நீங்கள் சமைச்சா பிறகு இந்த சட்டி நல்லா ஆறுனா பிறகு தான் தண்ணிக்கு போட்டு கழுவணும். ஸோ இப்படித்தான் நான் இந்த மண் சட்டியை வந்து செய்தெடுக்கிறேன். ஒரு முறை மண் சட்டி நான் வேண்டிக்க இப்படித்தான் நான் செய்தெடுக்கிறேன். ஸோ நார்மலி எந்த மண் சட்டி வந்து நான் ரெகுலராக ஒவ்வொரு நாளுமே மண் சட்டியில் சமைக்கிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் இருக்குது. ஆனால் இடக்கிற ஒரு கிழமையில் 2-3 தடவை சமைக்கிறேன்னு சொன்னால் 8 மாதம் இல்லை ஈவன் 1 இயர் கூட எனக்கு லாஸ்ட் பண்ணியிருக்குது. ஸோ இப்படித்தான் நான் மண் சட்டியை பாய்க்கிறேன். நான் உங்களோட காமெண்ட்ஸில் விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.